Don't worry for the mistakes you have done. Yes, you heard it right. நான் உங்கள் எல்லாரையும் தப்பு பண்ணுங்கன்னு சொல்லலை. தப்பு பண்ணாதீங்க. ஒருவேளை தப்பு ஆயிட்டா அதுக்காக வருத்தப்படாதீங்க. தப்புன்னு தெரிஞ்சு பண்ணாதான் தப்பு. அது தப்புன்னே தெரியாமல் பண்ணாது தப்பே இல்லை. ஹியூமன் எரர்ஸ் ஆர் காமன் இல்லையா? ஸோ இங்கே யார் தான் தப்பே பண்ணாமல் இருக்காங்க? சின்ன வயசில் செருப்பு கால் மாற்றி போட்டதுலேருந்து நம்ம எல்லோரும் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் அப்போ நம்ம கரெக்டாக பண்ண ஒரு விஷயத்தை இப்போ பண்ணவே மறந்துட்டோம். செருப்பு கால் மாற்றி போடும்போது யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இப்படி இல்லை, இப்படி பண்ணணும் அப்படின்னாங்க. இது இப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணணும், இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி நிறைய பேர் நம்மளை பார்த்து கீழே சிரிச்சிருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் நம்மளை பார்த்து திட்டிருப்பாங்க. அண்ட் இந்த விஷயத்துக்காகலாம் நீங்கள் செருப்பு யூஸ் பண்ணுறதை விட்டுட்டிங்களா என்ன? நோ ரைட். எல்லாரும் உங்களுக்கு கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்கங்கிறதுக்காக நீங்கள் செருப்பு போடுறதே விட்டுருந்தீங்கன்னா வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட போகிறது என்னவோ உங்கள் கால் தானே. ஆனால் நீங்கள் இப்போ செருப்பு யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஸோ அதே தான் இப்போ நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு அதே கிரிட்டிசிசம் தான் வரும். உங்களை பார்த்து 4 பேர் சிரிப்பாங்க, உங்களை பார்த்து 4 பேர் திட்டுவாங்க. ஒரு டைமும் ஒரு ஆள் ஹெல்ப் தேவைப்பட்டுட்டே இருக்கும். படுதுக்காகலாம் நீங்கள் ஒரு விஷயத்த விட்டு கொடுக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா யூ நீட் டு ட்ரை யோர் லெவல் பெஸ்ட் டு கரெக்ட் த சேம். ஸோ என்னைக்கா ஒரு நாள் பின்னாடி நீங்கள் ரெக்ரெட் தான் பண்ண போகிறீங்க. சே, அன்றைக்கி நான் இதை மாற்றி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பு பண்ணுறது தப்பு இல்லை, தப்பு சரி பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு.